ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். நிறைய பேர் வந்து கழுத்து கருப்பாக இருக்குது, அதுக்கு வந்து ஒரு நல்ல ரெமெடி சொல்லுங்கள், எஃபெக்டிவான ரெமெடி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. நம்மளில் நிறைய பேருக்கு வந்து கழுத்து வந்து கருப்பாக தான் இருக்கும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு ஃபேஸுக்கும் கழுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கலர் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஃபேஸ் வந்து ஒரு நார்மல் டோனில் ஒயிட்டோ இல்லை மீடியம் கலரில் இருப்பாங்க. பட் கழுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டார்க் ப்ரௌனில், இன்னும் சில பேருக்கு வந்து கருப்படிச்சா எப்படி இருக்கும் கழுத்து அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரீசன் வந்து நம்ம திடீர்னு ஓவர் வெயிட் போட்டாலோ இல்லை ரொம்ப குண்டாக இருந்துட்டு ஒல்லியானாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுத்து வந்து கருப்பாகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஹார்மோன் சேஞ்சஸ்னாலையும் இருக்கும், தைராய்டு ப்ராப்ளம்னாலையும் இருக்கும். இதெல்லாம் வந்து நார்மலாக ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு. இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்வை வந்து நமக்கு இங்கே கழுத்துலேயே தங்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெமெடியை வந்து நீங்கள் கண்டினியூஸாக ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 3 டைம்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 4th 5th டைம் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கழுத்து கருப்பு போகிறது வந்து நம்ம கண்கூடாவே பார்க்க முடியும். இது ஒரு பெஸ்ட்டு எஃபெக்டிவான ஸ்டெப்னு கூட சொல்லலாம். ஸோ அது என்னன்னு சொல்லி நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சனா பாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்க்ரப் தான் பண்ண போகிறோம். ஸ்க்ரப் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்ல வந்து டெட் செல்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டொமேட்டோ யூஸ் பண்ணுறதுனால, நான் வந்து டொமேட்டோ அண்ட் சுகர் வந்து யூஸ் பண்ண போகிறேன் ஸ்க்ரப்பராக. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ண போகிறதுனால வந்து நமக்கு டார்க் ஸ்பாட்ஸ் கம்மியாகிறது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த கழுத்தில் இருந்த கருப்புகள்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் நமக்கு மைல்டாக நம்ம ஸ்க்ரப் பண்ண அதுலேருந்து அழுக்கெல்லாம் வெளியில் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் சுகர் வந்து முழுசாக எடுத்துடாதீங்க. சுகர் வந்து நான் கொஞ்சம் க்ரன்ச் பண்ணி எடுத்திருக்கேன். மிக்சியில் போட்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக மத்திலையோ இல்லை டம்ளரையோ நீங்கள் மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணாலே வந்து போதும், நமக்கு வந்து சுகர் க்ரஷ் ஆகிடும். ஸோ இதை வந்து நான் டொமேட்டோ ஃபஸ்ட்டு லைட்டாக ஜூஸ் மாதிரி எடுத்து அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரப் பண்ணும் போது ஜஸ்ட்டு ஒரு 3 to 5 minutes பண்ணாலே போதும். ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸ்க்ரப்பிங் வந்து பார்க்கணுன்னா நீங்கள் சர்க்குலர் மோஷனில் பண்ணணும். ஸோ 2 சைட்லேயுமே. அதே மாதிரி உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, இல்லை ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம இதை கழுத்துக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். எப்படி நமக்கு லெமனில் வந்து ஆசிட் இருக்கோ, டொமேட்டோலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆசிட் வந்து இருக்குது. ஆனால் இது எல்லாமே வந்து மைல்டான ஆசிட் தான். நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபேஸ் அலர்ஜிஸ்லாம் இருக்கவங்களுக்கு வந்து டொமேட்டோவாக இருந்தாலும் சரி, லெமனாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின்னில் வந்து பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த இடத்துல நமக்கு இச்சிங்கு இரிட்டேஷன் எதுவுமே இல்லைன்னா அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் நெக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்தளவுக்கு அலர்ஜி கிடையாது. இது அவ்வளோ சென்சிட்டிவான ஏரியா கிடையாது. குறிப்பாக நிறைய பேருக்கு வந்து பேக் மட்டுமே, அதாவது பின்புற கழுத்துவே நிறைய பேருக்கு வந்து பயங்கர கருப்பாக இருக்கும். ஸோ இந்த பேக் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஆல் ஓவர் நெக் வந்து பண்ணுறது இன்னும் எஃபெக்டிவான மெத்தடாக இருக்கும். நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து கழுத்தெல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஹாட் டவல் நல்லா சுடு தண்ணியில் வந்து டவலில் முக்கிட்டு அதை வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் குளிக்க முடியலன்னா, ஏன்னா கழுத்தில் இருக்க அழுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா தான் இந்த ஸ்க்ரப்பிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் கீழ் நோக்கி பண்ணிடாதீங்க, மேல் நோக்கி தான் பண்ணணும். அது மசாஜாக இருந்தாலும் சரி, ஸ்க்ரப்பாக இருந்தாலும் சரி. இப்போ வந்து நம்ம இதை வாஷ் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஒரு வெட் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த பேக் வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாமா கேட்டால் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் நெக்குக்கு தான் யூஸ் பண்ண போகிறீங்க. நம்ம எந்த ஒரு வேலை பண்ணாலும் சரி, அது கண்டினியூட்டியாக அந்த நம்மளுக்கு வந்து எப்போ ரிசல்ட் கிடைக்குதோ அது வரைக்கும் நம்ம பண்ணாதான் நமக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வெறும் 1 தடவையோ இல்லை 2 தடவையோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமில் மட்டும்தான் கம்மியாகிற மாதிரி இருக்கும். வித்தின் ஒரு 1 week or 10 daysலேயே வந்து திருப்பி உங்களுக்கு கழுத்து வந்து டார்க்னஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக வந்து ஒரு 2 weeks or 3 weeks உங்களால் ஃபாலோ பண்ண முடிஞ்சிச்சுன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸோ இல்லை வீக்லி 2 or 3 times நீங்கள் அட்லீஸ்ட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித்தின் ஒரு 2 weeksலேயே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சேஞ்சஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த டோனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மல் ஆகிட்டே வரும். பேக் எப்படி செய்யறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ரீகேப் பண்ணுறேன், பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம பேக்குக்கு 1 to 1 tablespoon அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம். நான் வந்து கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் பச்சரிசி மாவு இருந்துச்சுன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டேட்டோவை வந்து நல்லா துருவி எடுத்திருக்கேன். இப்போது நான் இதுலேருந்து ஜூஸ் எடுத்து இதில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த பேக்கில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம பொட்டேட்டோ ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்படியே கையில் எடுத்து கூட நம்ம புழிஞ்சிக்கலாம். உங்களுக்கு வீடியோவில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படியே நம்ம ஜூஸ் எடுத்தால் போதும். மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணுறேன். ஹனி சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 காம்போ வந்து நமக்கு ஒரு மேஜிக் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ நம்ம பேக் வந்து ரெடி ஆகிடுச்சி. ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கட்டியாகவும் இல்லை. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நீங்கள் ஸ்க்ரப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பேக் போட்டோம்னா நமக்கு இன்னும் அந்த ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லா தெரியும். அது நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்க்காம நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்போ தான் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம ஆல்ரெடி இந்த பேக்கில் ஹனி ஆட் பண்ணுறதுனால அந்த லூசன் விடும். நீங்கள் நார்மலாக நீங்கள் கொஞ்சம் டைட்டாக பண்ணால் தான் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சுன்னா அதுவே வந்து நமக்கு மாவெல்லாம் நம்ம உருகுறான மாதிரி காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து இதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேல் நோக்கி தான் நம்ம பண்ணணும். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து யூடியூப்பில் சீட் பண்ணுறாங்க. நார்மலாக தான் இருக்கும் அவங்க ஸ்கின் வந்து. ஆனால் அவங்க வேணும்னே காஃபி பவுடரோ இல்லை இந்த மேக்கப் ஐட்டம்ஸில் ப்ரௌன் கலர் பவுடர்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் அப்ளை பண்ணி கொஞ்சம் டார்க்காக காமிச்சிடுறாங்க. லைட்டாக தொடச்சாலே அது வந்து வந்துடும். நமக்கு யூஸ்வலாக கழுத்து கருப்பு வந்து தொடச்சாலாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் வராது. அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அழுக்கு மேபி அந்த நம்ம கழுத்தில் ஒட்டி இருக்க அழுக்கு தான் வருமே தவிர அந்த கலரே வந்து ஒரே வைப்லலாம் மாறாது. அதெல்லாம் சும்மா லொலலாய்க்கு. வெறும் கழுத்தை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அதுக்கு கீழேயும் ஒரு இன்ச் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி நம்ம இது மாதிரி அப்ளை பண்ணணும். வெறும் கழுத்தை மட்டும் பண்ணாமல் அதை சுற்றி இருக்க ஏரியாஸ்லேயும் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். அதுக்கப்புறமா வந்து நார்மலாக கோல்டு வாட்டர் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வெறும் வெட் டவல் வச்சுமே நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த பேக்கில் வந்து நம்ம பொட்டேட்டோ ஜூஸ் ஆட் பண்ணதுனால நம்ம ஸ்கின்னை வந்து ஒயிட்னிங் ஆக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் யூஸ் பண்ண அரிசி மாவு வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். கொரியன் ஸ்கின் ரொட்டீன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக இந்த அரிசி மாவு பேஸ்டு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து அந்த பேக்குக்காக இருக்கட்டும் இல்லை அந்த க்ரீமுக்காக இருக்கட்டும். இப்போது இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா இந்த மம்மா இடத்துலலாம் கூட நமக்கு அரிசி ரைஸ் ஃபேஸ் வாஷ்லாம் வந்து வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு எஃபெக்டிவான மெத்தடாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. இழுக்க வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நமக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கிறத விட கொஞ்சம் ட்ரை ஆக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டைட்டன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம போய் இதை வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நெக் வந்து லைட்டன் ஆகிறத பார்க்க முடியும். பட் நீங்கள் ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. மினிமம் ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்து இது ஆல்டர்னேட்டிவ் டேஸ்லையோ இல்லை வீக்லி 3 டைம்ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த நெக்குக்கும் ஃபேஸ்க்கும் இருக்க அந்த அன்ஈவன் ஸ்கின் டோன் வந்து உங்களுக்கு நார்மல் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சனா பாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வேணும்னா பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. Bye-bye. Take care.